கண்மணி காலையில் எல்லாரும் பார்க்குறாங்க. கண்மணியை பார்த்துட்டு கேட்குறாங்க. கார்த்தியும் நம்ம பவியும் கேட்குறாங்க, என்னாச்சு அண்ணி இப்படி இருக்கீங்க, ஒரு மாதிரி டயர்டாக இருக்கீங்க அப்படின்னோடனே, ஒன்றும் இல்லை, இப்போ நான் நல்லா ஆகிட்டேன், நைட்டு ஃபீவரா அப்படின்னு சொல்லிட்டு பவி கேட்குறான். ஆமாம், ரொம்ப ஃபீவர் இருந்தது, இப்போ பரவாயில்ல அப்படின்னு. ஆமாம், இப்போ பயத்தில் ஜுரமே வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ, அந்த பாம்பு விஷயத்தால் உங்களுக்கு ஜுரம் வந்துடுச்சா அப்படின்னு பவி கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்காங்க. அப்போ கரெக்டாக நம்ம அன்பு என்ன பண்ணுறாரு, கண்மணி என்னாச்சு அப்படின்னோடனே, இல்லை எனக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருக்கேங்க, நடக்கவே முடியல, இவ்வளோ தானே, இரு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்பு தூக்கிக்கிறாரு கண்மணியை. அதை பார்த்துட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுறாங்க மயூரியும் ஸ்வேதாவும். என்ன இவன் இப்படி தூக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ஒன்றால் நடக்க முடியலன்னா பிரச்சனையே இல்லை, நான் தூக்கிட்டு வரப்பா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போயிடுறாரு. இதையெல்லாம் பார்த்துட்டு செம்ம டென்ஷன் ஆகிடுறாங்க. கரெக்டாக தூக்கிட்டு உள்ளே போகும்போது பார்த்துடுறாங்க வெண்ணிலாவால் தாங்கவும் முடியல, செம்ம காண்டாடுறாங்க. ஏன் இப்படி தூக்கிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகி போய் பார்க்குறாங்க. இப்போ ஓகேவா, நான் என்னங்க நீங்கள் எல்லோரும் முன்னாடி இப்படி என்னை தூக்கிட்டு வந்துட்டீங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, யார் என்ன நினச்சா, நான் ஏன் பொண்டாட்டியே நான் தூக்குறேன், யாருக்கும் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இதுக்கப்புறம் உனக்கு கால் வலிச்சுன்னா சொல்லு, உடனே நான் தூக்கிக்கிறேன் அப்படின்னு சிரிக்கிறாங்க கண்மணி. இது எல்லாத்தையும் பார்த்து வெண்ணிலா செம்ம டென்ஷன் ஆகிடுறாங்க. உடனே வெண்ணிலா கோவமாக இருக்கிறத பார்த்துட்டு, ஐயோ இவ பார்த்துருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு மயூரியும் ஸ்வேதாவும் வராங்க. என்ன வெண்ணிலா ஒரே டென்ஷனாக இருக்கா அப்படின்னோடனே, நான் பார்த்தேன் அவங்க ரெண்டு பேரும் பண்ண வேலை அப்படின்னோடனே, அந்த அன்பு என்ன இப்படி பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னோடனே, அவன் எங்கே பண்ணா, எல்லாம் கண்மணி தான் சும்மாவே சீனை போடுறா, எனக்கு முடியலங்க, கால் ரொம்ப வலிக்குது, என்னை தூக்கிக்கங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் பிடிச்சா. இவ்வளோ அடம் பிடிச்சா அவனும் என்ன பண்ணுவான், அதை தான் தூக்கிக்கிறான். எவ்வளவோ கண்மணி என்ன தான் பண்ணாலும் அன்பு தூக்கியிருக்கக்கூடாதுல்ல, என்ன பண்ணுறது, எல்லாருக்காகவும் அவன் செஞ்சு தானே ஆகணும், எல்லாரும் முன்னாடி நடித்தா தானே ஸ்கோர் பண்ண முடியும், அப்போ தானே கண்மணி அவனை நம்புவா, அதே மாதிரி எல்லாரும் நம்புவாங்க, அதனால தான் அன்பு இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கான். மற்றபடியெல்லாம் அன்புக்கு கண்மணி மேலே எந்த சந்தோஷமும் கிடையவே கிடையாது, அன்பும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு உடனே செம்ம டென்ஷன் ஆகிறா கண்மணி. இதுக்கப்புறம் விட்டு வைக்கக்கூடாது, கண்மணியை எப்படியாவது அன்புவை பற்றி புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. உடனே கண்மணி பார்க்க போகிறாங்க. என்னடி வாடி உள்ள வாடி அப்படின்றாங்க வெண்ணிலாவை. உடனே என்னாச்சு, அன்பு உன்னை தூக்கிட்டு வந்தார் போட்டிருக்கா. ஆமாம் வெண்ணிலா, நான் எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு, நான் நடக்கிறேன், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்னால் கூட கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்னோடனே, அப்படியா, அப்போ அவர் தான் உன்னை தூக்குனாரா. ஆமாம், அவர் தான் என்னை தூக்குனாரு, ஏன்டி என்கிட்டயே மறைக்கிற அப்படின்றாங்க. நான் என்ன மறைக்கிறேன் அப்படின்னோடனே, எனக்கு தெரியாதுன்னு நினைக்காத, நீ தான் எல்லார் முன்னாடியும் அவர் உன் மேலே பாசம் வச்சுருக்காருன்னு யோசனை பண்ணிவிட்டு இந்த மாதிரி வேலை பண்ணிகிட்ருக்க, நீ நல்லா தெரியும், நீ தானே தூக்க சொன்ன. ஐயோ என்னடி நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, வேற எப்படி பேசுவாங்க, நான் உண்மையை தானே சொல்கிறேன், இங்கே பாரு கண்மணி, நீயே உன்னை ஏமாற்றிக்காத, அன்பு உன் மேலே எந்த அக்கறையும் அன்பு வச்சிடல, தயவுசெய்து புரிஞ்சுக்கோ, நிறுத்தியாடி, நானும் பார்த்துட்ருக்கேன், எப்போ பார்த்தாலும் அவரை பற்றி ஏதாவது சொல்லிகிட்டே இருக்க, என்ன நினச்சிட்டு இருக்க நீ, அவரை பற்றி என்ன தெரியும் உனக்கு, நைட்டெல்லாம் எனக்கு எவ்வளோ காய்ச்சல்னு உனக்கு தெரியுமா, அவ்வளோ காய்ச்சலையும் கூட இருந்து ஒரு நிமிஷமும் என்னை பார்த்துக்கினாரு தெரியுமா உனக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம், காய்ச்சல் ஏன் வந்ததுன்னு உனக்கு தெரியுமா, அன்பு கையால் பாம்பை பிடிச்சாரு, அதனால் வந்தது இந்த காய்ச்சல். அதே மாதிரி ஒவ்வொரு விஷயமும் எனக்காக பார்த்து பார்த்து பண்ணார். அது மட்டுமா, அவ்வளோ எவ்வளோ பட்டாசு வெடிச்சு தெரியுமா, அந்த பட்டாசால் அவருக்கு என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். ஒரு வேளை என் மேலே உண்மையாக அன்பு இல்லாதவர் எதுக்காக என்னை காப்பாற்றணும், எதுக்காக பாம்பு கையால் பிடிக்கணும், எதுக்காக இவ்வளோ தூரம் நைட்டெல்லாம் முழிச்சிருந்து என்னை பார்த்துக்கணும் சொல்லு. ஒருத்தர் காதலும் அன்பும் இல்லைன்னா எந்த ஒரு மனுஷனும் செய்ய மாட்டான் இந்த வேலையை. மற்றவங்களுக்காக நடிக்கிறதா இருந்தால் மற்றவங்களுக்கு எதிராக நடிக்க வேண்டியதானே, என்கிட்ட நடிக்கணும் சொல்லு. நீ அப்போ தான் நம்புவ, நான் ஏன் நம்பணும் அவரை, அவர் இப்படி நடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீ போய் சொல்லி சும்மா வெறுப்பேற்றாத, நீ முதல்ல அவரை தப்பாக புரிஞ்சுட்ருக்க, இவ்வளோ நாள் நீ அவரை தப்பாக புரிஞ்சுட்ருக்க தான் நினச்சிட்டு எனக்கு என்னமோ இப்போ சந்தேகமாக இருக்குது அப்படின்னோடனே, என்ன சந்தேகமாக இருக்குடி, என்னையே நீ சந்தேகப்படுறியா, இல்லை எனக்கு ஏதாவது பிரச்சனை வரக்கூடாது, நான் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நீ நினச்சிருந்தீங்கன்னா அன்பை பற்றி ஏன் இவ்வளோ தப்பாக பேசுகிற, அன்பை பற்றி தப்பாக பேசக்கூடாது, நானும் அவரும் சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு நேற்று பவி கூட என்கிட்ட பேசுகிறா, அப்போ நீ ஏன் அப்படி பேசல வெண்ணிலா, எனக்கு புரியல, அன்பும் நானும் சேர்ந்து வாழணுன்ற எண்ணம் உனக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கேட்டு வெள்ள அதிர்ச்சி அடைகிறாங்க, என்ன இவ உண்மையை கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. நான் அப்படிலாம் யோசிக்கல, நீயும் அன்பும் சேர்ந்து வாழணும் தான் நான் நினைக்கிறேன், ஆனால் அன்பு உன்னை விரும்பலைன்னு உனக்கு தெரியுமா, அவர் என்னை நேசிக்கிறாரு, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது, இதுக்கப்புறம் இந்த மாதிரி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க.